சென்னை தூத்துக்குடி வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை அறிமுகப்படுத்த வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே திருத்த மசோதா 2024 குறித்து மக்களவையில் பேசிய கனிமொழி, வழக்கம் போல ஒன்றிய அரசு அனைத்து அதிகாரங்களையும் தனது கையில் வைத்துக் கொண்டு ரயில்வே திருத்த மசோதா 2024 விஷயத்திலும் நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள மற்ற அனைத்து ரயில்வேக்களை விட தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு உட்பட்ட ரயில்களின் தரம் மிக மோசமானதாக இருக்கிறது என்று கூறிய கனிமொழி, உணவு மற்றும் கழிப்பறை வசதிகளின் தரம் கூட மிக மோசமானதாக இருக்கின்றன என்று தெரிவித்தார். இதை சுட்டிக்காட்டும் போது ஒன்றிய அரசு ரயில்வேயில் தனியார்மயமாக்கலை முன்மொழிகிறது என்று கனிமொழி குற்றம் சாட்டினார். ரயில்வே துறையை ஒன்றிய அரசு கை கழுவுவது சரியில்லை என்று கூறிய அவர், ரயில்வே துறையை தனியார்மயமாக்கும் போது எண்ணத்தை ஒன்றிய அரசு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை தூத்துக்குடி வழித்தடத்தில் நாளொன்றுக்கு ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்படுகிறது என்றும், எனவே ரயில்வே அமைச்சகம் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் கனிமொழி தெரிவித்தார்.